பாஸ் நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்குமே எஸ்பெஷலாக இன்னைக்கு எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே நிச்சயமாக பிபியில் இருந்து எல்லா விதமான உடல் பிரச்சனைகளும் வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஷோவை எந்த அளவுக்கு மட்டமாக கேவலமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கேவலமாக மட்டமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட். பிக் பாஸே டென்ஷனாக இருப்பார். அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி தான் அவர் பார்க்குறாரு தெரில, வெளியிலேருந்து பார்க்குற நம்மளாலே தாங்க முடியலையே. ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவனுங்களை மேய்ச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க பிக் பாஸு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லை வீட்டில் யாரா பிக் பாஸ் ஷோவில் இருக்கிற மாதிரி யாரா இருக்கிறீங்க? அவன் என்னென்னமோ பேசிக்கிறீங்க, என்னடா பண்ணுறீங்க? இது மக்கள் பார்க்குறாங்க. நாளைக்கு வேறு மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதா, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் எவனுக்குமே கொஞ்சம் கூட டீசென்சி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் ஒருத்தரையாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே இவன் ஓகேடா இவனுக்கு வந்து டைட்டில் கொடுக்கலான்டான் இருக்கா? இப்போ தான் தெரியுது திவாகருக்கு எதுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அவன் பைத்தியம்தான், கேடுகட்டவன் தான், அயோக்கியந்தான், ஃப்ராடு தான், பொறுக்கி தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஆனால் அதில் ஒரு சுயநலம் இருக்குது. எக்ஸ்போஸ் பண்ணுறான்றதுக்காக அவன் நல்லவனாக ஆயிட மாட்டான். அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சலாம் முடியாது. எக்ஸ்போஸ் பண்ணுறன்ற பேரில் உன்னுடைய சாதி வெறியை திரிக்கிறதோ, ஒருத்தனை வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற, வேலையை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற, ஸ்டேட்டஸை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற, எல்லாத்துலேயுமே டிஸ்கிரிமினேஷன். நீ படிப்பில் என்னோட கீழே, நீ ஸ்டேட்டஸில் என்னை விட கீழே, நீ நடிப்புத்துறையில் என்னை விட கீழே, நீ சாதியில் என்னை விட கீழே. அதை பேசினா வர இவனுங்க ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. இப்படி ஒரு ஷோ. பார்வதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. காலையில் என்ன நடக்குது? பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் மியூச்சுவலாக ஒரு விஷயம் போகுது. அதுக்கப்புறம் அவங்களே அது வேண்டாம், பவுண்டரிஸை தாண்டி அது போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால பார்வதி கூப்பிட்டு கமருதீன் கிட்ட பேசி அதை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. அதை சும்மா இல்லாமல் திவாகர்கிட்ட போய் அதை சொல்லி திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஆகாதுன்றது தெரியும். இவனுங்களும் சும்மா இல்லாமல் அந்த ஆளை போய் நோண்டிக்கிட்டு அந்த ஆள் வந்து ட்ரிகர் ஆகி பார்வதி சொன்ன விஷயத்த அந்த இடத்துல பேசி அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து பார்வதிக்கும் கமருதிக்கும் நடுவில் சண்டை வந்து அப்போ பார்வதி போட்டாங்க பாருங்க ஒரு ஆக்டிங்கு. சீரியஸாக நடிப்பு அரக்கன் திவாகர் அப்படின்னா நடிப்பு அரக்கி பார்வதி. அதாவது மேடம் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா விக்டிம் கார்டு ட்ரை பண்ணுறாங்க. நான் வந்து அப்யூஸ் செய்யப்பட்டிருக்கேன். யாரால? கமருதீனால். ஆனால் ரியாலிட்டியாக தான் அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. கமருதீன் ஆப்பு வச்சிட்டான். நல்ல வேலை சேஃப் ஆகிட்டான். ஒரே வார்த்தை தான், நீ என்கிட்ட பிடிச்சி பேசுனியா இல்லையா? திவாகர் ஒரு இடத்துலையும் கமருதீன் அதை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இப்போ கமருதீன் வந்து திவாகரை பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான் இது. திவாகர் வந்து நீ பொம்பளை விஷயத்தில் மாட்டியிருக்க, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க, நான் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன் இப்படின்னு சொல்லி அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாகி பார்வதிக்கிட்ட போய் அவன் கேட்கல, அவன் பாட்டு திவாகரை கலாச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மேடம் உடனே பெரிய பருப்பு மாதிரி அவன் முறைக்கிறது. அவன் வந்து எதுக்கு முறைக்கிறீங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு சண்டை வந்து அவன் ஒரே கேள்வி தான் கேட்டான், இந்த ஆள் யார் சொல்கிறதுக்கு, நீ என்கிட்ட பிடிச்சி பேசுனியா இல்லையா? அந்த கேள்விக்கு கடைசி வரைக்கும் பார்வதி பதில் சொல்லாமல் எப்படி தெரிச்சு ஓடினாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போய்ட்டு உட்காந்து அழுவுற அசிங்கமாக இல்லை? அவன் கேட்குறானே கேள்வி கரெக்டாக தானே கேட்குறான். மச்சான் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது, மியூச்சுவலாக எங்களுக்குள்ளே ஒரு விஷயம் போச்சு, நான் அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது நான் அங்கே போய் நிற்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை இவன் எல்லாருக்கிட்டையும் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கா, நான் போய் எல்லா பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகி நான் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு 10 ஓட்டு எனக்கு வாங்கியிருக்கேன், 10 ஓட்டு நான் வந்து எனக்கு வந்திருக்கு, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா இவளா வந்து நிற்பா. கரெக்டான கேள்வி. ஆனால் இதை காலை உட்காந்து அமைக்கும்போது, கையில் வந்து ஆபாசமாக எழுதி காட்டும்போது, கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லும்போது அந்த கூமுட்டைக்கு தெரியலை. இன்னொரு கூமுட்டை இது உட்காந்துக்கிட்டு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு பேசும்போதெல்லாம் மேடமுக்கு தெரியலை. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு சண்டையாக போச்சு. பார்வதி அழுவுறதெல்லாம் வந்து சத்தியமாக ஃபேக்காக இருக்குது. நான்
ஒரு தப்பு கணக்கு போட்டேன், அதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். ஆக்சுவலாக பார்வதி சில இடங்களில் பொலிட்டிக்கலாக ரைட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னைக்கு பார்வதி வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஒருத்தனை தூண்டி விட்டு அவன் வாயால் வரக்கூடிய வார்த்தைகளை இன்னொருத்த மேலே வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் வேர்ட்ஸை வந்து ஒருத்தன் யூஸ் பண்ணுறான். தன்னை வந்து ஒரு சமூக செயற்பாட்டார், தன்னை வந்து ஒரு நீதி தேவதை போல் பார்வதி வந்து காட்டிக்கிறாங்க. அநியாயம் எங்கே கண்டாலும் நான் பொங்குவேன் அப்படின்றாங்க. கண் முன்னாடி வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, ஒரு வார்த்தை தட்டி கேட்கல. ஏன் தட்டி கேட்கலன்னா அவங்களுக்கு அது தேவை. இந்த வாரம் நாமினேஷனில் வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக, திவாகருக்கு வெளியில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக திவாகர் கூட அவ்வளவு பணிஞ்சு போகிறாங்க பார்வதி. இந்த பார்வதி போன வாரம் என்ன பண்ணாங்க? போன வாரம் நாமினேஷனில் இல்லை, அதனால் மேடம் வந்து நாமினேஷன் இருந்தாங்களா தெரில, எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ வேறு மாதிரி இருக்கீங்க. காலையில் ஆரம்பித்த அந்த சண்டேயில் அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு டாஸ்க் நடக்குதுங்க. அந்த டாஸ்க்கு தான் பிக் பாஸ் கொடுத்த அந்த டாஸ்க், யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க். அந்த டாஸ்கில் எல்லாமே நெகட்டிவ் தான். யாரையாச்சும் ஒருத்தரை நம்ம சொல்லி தான் ஆகணும். திவாகரை பொறுத்த வரைக்கும் தன்னை யாருமே வந்து குறை சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது. அன்பு கேங் வந்து டார்கெட் பண்ணுறது திவாகரை பார்வதியை, இவனுங்க டார்கெட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை பயங்கரமாக வளர்த்து விட்டாங்க. நம்ம கானா வினோத் மேலே ஒரு ஹோப்பை வச்சோம், சரி பார்வதி வேலைக்கு ஆகாது, வியானா ஸ்டில் அவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க, வைல்ட் கார்டெலாம் வரட்டும் அப்புறம் பார்ப்போம். அவர் மேலே ஒரு ஹோப்பை வச்சோம், பயங்கரமான ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த வாரம் அன்அஃபிஷியலில். அவர் என்னடான்னு பார்த்தா டாஸ்கில் உட்காந்து ரம்யாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தானாடா, லேடிஸ் வீக்னஸ் ஆடா அவங்க எல்லாருக்குமே. இதையெல்லாம் பார்த்து தான் நாளைக்கு பிக் பாஸ் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த வீட்டுக்குள்ளே. அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்த்துருவோம். அவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க, அவ்வளோ சண்டை போடுறானுங்க, பார்க்குற நமக்கு சீரியஸாக பிபி எகிருது. ஒரு மாதிரி நமக்கு பதட்டமாகுது. என்னடா பண்ணுறானுங்க, இந்த திவாகரும் பார்வதியும் சேர்ந்து பண்ணுற அட்டூழியம் இருக்குது. எப்பா. ஆனால் அன்பு கேங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், திவாகர் மொத்தமாக முடிச்சு விட்டான். அவனுக்கு கோவம் வந்தால் உண்மையை பேசிடுறான். ஆனால் விடுற வார்த்தைகள் இருக்குல்ல, உன் தராதரம் என்னன்னு தெரியும். ரம்யாவெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணார். அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கலாம், பாராட்டலாம். அதுக்காக இவனை சப்போர்ட் பண்ண முடியாது. அதான் இவன் நல்லதே சொன்னால் கூட அவன் ஒரு அயோக்கியன், அதனால் அவனை சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் சில பேர் பிக் பாஸில் வந்து இவ்வளோ நாள் நேர்மையாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த சில பேர் இப்போ திவாகரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சபரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், வியானா வந்து இந்த அன்பு கேங்க மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இவன் எஃப்ஜே, கனி அண்டு சபரி இந்த 3 பேரை முடிச்சு விட்டாங்க. அவன் பாருங்க அப்படியே வந்து என் தங்கச்சியை பற்றி பேசும்போது நான் குரூப்பிசம் பண்ணுவேன், அவன் ஒரு பக்கம் டைலாக் விட்றான். எல்லாவனுமே நடிப்பறக்கனா தான் இருக்கானுங்க. அதுலேயும் அரக்கிக்கு மேலே அரக்கி தான் நம்ம பார்வதி. திவாகர் சண்டை போடுறாரு, சம்மந்தமே இல்லாமல் பார்வதி உள்ளே வந்து திவாகரை குத்தி விட்றது, ஏற்றி விட்றது. இந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்வதி வந்து ஏற்றி விட்றது. நீ பேசுன, நீ என்ன வேணால் பேசட்டுமே, யார் வேணால் பேசட்டுமே. எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் பொறுப்பான் பிக் பாஸு, அவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் உட்காந்து. இப்போது திவாகர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா காரணம் சொல்கிறாங்க? ஷாக்கிங்காக இருக்குது. போகிற போக்க பார்த்தா இவனுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. மோஸ்ட்லி அவனுக்கு தான் டைட்டில் போகும். என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் சாதியை பற்றி பேசுகிறான், அதை பற்றி பேசுகிறான், இதை பற்றி பேசுகிறான்றதெல்லாம் விடுங்க. அவன் அன்பு கேங் எக்ஸ்போஸ் பண்ணுறான், கண்டென்ட் கொடுக்குறான். இந்த 2 விஷயத்துக்காக அவன் கையில் நீங்கள் டைட்டில் தூக்கி கொடுப்பீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில் நம்ம இருக்கோம், இந்த ஷோவை நம்ம எப்படி பார்க்குறோம்? எனக்கு அந்த கேள்வி எழும்புது மனசுக்குள்ள. அதாவது இப்போ என்ன ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இருக்கிறதுலையே மட்டமான ஒரு ஜென்மம் அப்படின்னா அது திவாகர் தான். அதை விடவும் மட்டமான ஆட்களாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள், மற்ற ஆட்கள், விக்கல்ஸு, இந்த அன்பு கேங்கு, அரோரா, துஷார், இந்த ஆட்கள்லாம்
திவாகரை விட கேவலமாக இருக்கானுங்க. அப்போ அவனுங்க எந்த இடத்துல இருக்கானுங்க பாருங்க மக்கள் மத்தியில். அதனால் மக்களுக்கு வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இவனுங்களுக்கு இவனே எவ்வளோ பெட்டர்றான். ஸோ நம்ம திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அந்த மனநிலைக்கு அவங்கள தூண்டினது யார்? இந்த பிக் பாஸ் கேஸ்டிங் டீம் விஜய் டிவி. கண்டஸ்டன்ஸ் இப்பயாச்சும் அவங்க உணர்ந்திருப்பாங்க. கண்டஸ்டன்ஸ்னுடைய சூஸிங் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அதில் நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றத அவங்களே உணர்ந்திருப்பாங்க. அதனால தான் நாளைக்கு பிக் பாஸ் வந்து மனசு நொந்து ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காரு. சீரியஸாக என்னால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே பார்க்க முடியல. நான் ஃபுல் எபிசோடே பார்க்கல. இன்றைக்கி லைவில் என்ன நடந்துச்சோ அது சும்மா ஒரு சம்மரியாக இதான் நடந்துச்சு. ஃபுல்லாக சண்டை தான். அவன் இவனை பற்றி பேசுறது, இவன் அவனை பற்றி பேசுறது, அவன் இவன் தராதரத்தை பற்றி பேசுறது, ஒருத்தரும் மாறி 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 சண்டை. ஆனால் இந்த சண்டையில் ஷைன் ஆனது யார்? திவாகரும் பார்வதியும். பார்வதி ஷைன் ஆகலை, திவாகர் நல்லா ஷைன் ஆகிட்டான். யாராக இருந்தாலும் சரி இவங்களை அடித்தா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் போயிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், திவாகரை நீங்கள் பாருங்கள், ரசிங்க, சிரிங்க. ஆனால் ஒரு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதியை வந்து அவனுக்கு இருக்குன்னு நம்பி அவன்கிட்ட டைவர்ஸ் செய்து டைட்டிலை கொடுத்துடாதீங்க. இதை விட ஒரு ஒரு பேராபத்து தமிழ் சினிமாவுக்கு இருக்காது. நாளைக்கு வெளியில் வந்தால் அவன் உங்களையும் அப்படி தான் பேசுவான், என்னையும் அப்படி தான் பேசுவான். ஒன்றில் அவன் விடுற வார்த்தை பாருங்கள், சீக்கு வந்த கோழின்றான். அவர் சொன்னது எல்லாமே ஓகேங்க, சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஓகேங்க. சாப்பிட்டு எப்படியே தூங்குறான். ஆமாம், ரம்யா எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. ஏற்கனவே அந்த அம்மா வந்து பிளான் பண்ணிட்டாங்க, அடுத்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசி வச்சிட்டா. நான் சூப்பர் டீலக்ஸ் விட்டு போக மாட்டேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும். ஓசிலேயே மந்தம் பாடுவியாம்மா நீ? பயங்கரமாக திவாகர் வந்து ரம்யாவே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. ரம்யா வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா திவாகர்கிட்ட ரம்யாவாலே பேச முடியல. அந்த ரேஞ்சுக்கு அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டான். விஜய் சேதுபதி கேட்பாரா மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்க மாட்டார். ஏன்னா வட்ட இதான நடக்குது. நம்மளும் ஒரு முறையும் கேட்பாரு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் நடந்த பாடு இல்லை. ஸோ இந்த ஷோ இப்போயே ஒரு மாதம் இன்னும் முடியலை. இந்த ஷோ ஆரம்பித்து ஒரு மாதம் இன்னும் முடியலை. இப்போயே இருக்கிறதுலையே வஸ்டான எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸையும் கம்பேர் பண்ணும்பொழுது வஸ்டான பிக் பாஸ் சீசன்னா அது சீசன் 9 தான் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டானுங்க. அது யார் கையாலே வாங்கியிருக்கானுங்கன்றது தான் இங்கே மேட்ரு. அதை பற்றி நம்ம பேசுவோம், நிறைய பேச வேண்டியிருக்கு, அதெல்லாம் பேசுவோம். ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன தான் திவாகர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாலும் அந்த ஒரு பொம்பளை பொறுக்கிய அந்த ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு தற்குறியை சப்போர்ட் பண்ண முடியாது. என் தகுதியில் நீங்கள் ஒரு 30% கூட கிடையாதுன்னு எஃப்ஜேவை பார்த்து சொல்கிறான். எஃப்ஜேவை பார்த்து சொல்கிறான்றதுனால இவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. யாராக இருந்தாலும் அவன் வந்து கேஸ்ட் ரீதியாவோ இல்லை ஸ்டேட்டஸ் ரீதியாவோ இல்லை அவங்களோட ப்ரொஃபஷன் ரீதியாவோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். தராதரம் என்றான், என்னென்னமோ பேசுகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஒரு 2 வாரமாக முத்தம் கேட்டு அழிஞ்சிட்டு இருந்தான், கையை பிடிக்க அழிஞ்சிட்டு இருந்தான். அப்போ தெரியல. ஆனால் இப்படியும் ஆட்கள் இருக்காங்க, இந்த சமுதாயத்தில் இப்படியும் ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த அரிப்பை போக்கிக்கிறதுக்கு அவங்க கண்ணுக்கு எந்த விதமான தராதரம் எதுவுமே தெரியாது. ஆனால் மற்ற நேரங்களில் தராதரம், நம்ம என்ன ஆட்கள், அவங்க என்ன ஆட்கள், இது ஒட்டுமா ஒட்டாதா, நம்ம வந்து ஆண்ட பரம்பரை, அவங்க வந்து பேண்ட பரம்பரை, இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் விஜய் சேதுபதி. அட்லீஸ்ட் இதையாச்சும் கொஸ்டின் பண்ணுங்கள். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச அன்பை கேங் முதற்கொண்டு எல்லாருமே திவாகருக்கு எதிராக தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்து இங்கே யாரையும் பேசாதீங்க அப்படின்னு திவாகருக்கு சொல்லணும். யாரையும் குறைச்சி பேசாதீங்கன்றத சொல்லணும், ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதே மாதிரி பார்வதி சந்தர்ப்பத்தை தனக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லைம் லைட்டில் இருக்க பார்க்குறாங்க. முக்கியமான விஷயம்,
இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஜே போய் கேட்டிருக்கான், இந்த மாதிரி ஏன் பார்வதி உனக்கு தான் தெரியும்ல எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னும் போது அதுதானே கேமே. அப்போ தானே நம்மளை காட்டுவாங்க, நம்ம வந்து எதெல்லாம் சண்டை போட்டால் தானே நம்மளை வந்து காட்டுவாங்க, அதான் கேம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. ஸோ பார்வதி வந்து இதுதான் நானாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் போய் அவங்க சண்டை போட்டால் வெளியில் வந்து மக்கள் மத்தியில் நம்மளை காட்டுவாங்கன்றதுக்காக வாண்டடாக பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம். அதனால தான் காலையில் சண்டையை போட்டு நைட்டு யார் கூட சண்டை போட்டாங்களோ அவங்க கூட போய் மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல நடிகை அதான் சொன்னல, நடிப்பு அரக்கி அப்படின்னா அது பார்வதி தான். மீண்டும் திவாகர் பார்வதி ஒன்றா அணி சேர்ந்துருக்கிறாங்க. கலையரசன் ஒதுங்கிட்டான், அவன் டீசெண்டாக ஒதுங்கிட்டான். இப்போது எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே இண்டிவிஜுவல் கேம் ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு டீமை சேர்த்து குரூப்பிசம் பண்ணதுனாலையும் தேவையே இல்லாமல் இவங்க 2 பேரையுமே டார்கெட் பண்ணி ஒரு கேம் விளையாண்டதுனாலையும் தான் இன்றைக்கி இந்த 2 பேரும் இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் பார்வதி கொஞ்ச நாள் எவிக்ட் ஆயிடுவாங்க. அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வந்தாங்கன்னா மேபி பார்வதியை தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஆனால் திவாகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆளை வந்து விட்டுறவே கூடாது. இதெல்லாம் நிறைய பேர் உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. எக்காரணத்தை கொண்டும் திவாகருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நான் ரியானாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவேன், கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை ஒயில்ட் கார்டில் எதனா தரமான கண்டஸ்டன்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அவங்க ஜெயிக்கல அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பார்த்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே எங்கன்னா ஓடிடலாம் போல இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.